வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 76வது குடியரசு தின விழா. மைகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு. 76வது குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்தடைந்தார். இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபான்டோ வெளியுறவுத்துறை இணையமைச்சர் உற்சாக வரவேற்பு. சென்னையில் வரும் பிப்ரவரி மாதம் ஏடிபி டென்னிஸ் போட்டி. தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடிக்கான காசோலை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து. இனிப்புகள் வழங்கி ஆடிப்பாடி மகிழ்ந்த கிராம மக்கள். குடியரசு தினத்தையொட்டி நாளையும் ஜனவரி 26ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மியான்மரில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசு விழாவில் பங்கேற்பதற்காக பைகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா பகுதியில் பைகா பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்திய சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பைகா பழங்குடியின மக்கள் தங்களது கிராம மக்களில் இன்று வரை அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் குடியரசு தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதற்காக சத்தீஸ்கரில் உள்ள பைகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக பைகா பழங்குடியின குடும்பத்தினர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் உணவருந்த உள்ளனர். அதன் பின் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லம், பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி இல்லம் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபான்டோ டெல்லி வந்தடைந்தார். 76வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஒவ்வொரு குடியரசு தின அணிவகுப்பிலும் வெளிநாட்டைச் சேர்ந்த அதிபர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார். அதன்படி குடியரசு தின அணிவகுப்பில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபான்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபான்டோ நேற்று இரவு டெல்லி வந்தடைந்தார். அவரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்க்ரெட்டா உற்சாக வரவேற்பு அளித்தார். டெல்லியில் வந்துள்ள இந்தோனேசிய அதிபர் சுபியான்டோ ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிபி டென்னிஸ் போட்டிக்காக தமிழக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள ஏடிபி டென்னிஸ் போட்டியை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவர் விஜய் அமிர்தராஜிடம் வழங்கினார். மேலும் பன்னாட்டளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள சாச்சி சாயிக்கு 70,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் சைக்கிளிங் விளையாட்டு வீராங்கனை ஸ்ரீநாத் லட்சுமிகாந்த் மற்றும் பிரதீப் ஆகியோருக்கும் அதிநவீன பந்தய சைக்கிள்களையும் வழங்கினார். குடியரசு தினத்தையொட்டி நாளையும் ஜனவரி 26ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தையொட்டி நாளையும் ஜனவரி 26ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் இருந்து நாளை இரவு 10:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 12 மணிக்கு குமரி செல்லும் எனவும், ஜனவரி 26ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து இரவு 8:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு தாம்பரம் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ட்ரலில் இருந்து நாளை இரவு 11:50 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை 6:05 மணிக்கு திருவனந்தபுரம் செல்லும் எனவும், ஜனவரி 26ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் இருந்து இரவு 8:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் பகல் 2 மணிக்கு சென்ட்ரல் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதால் இன்றிலிருந்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நிம்மதியாக தூங்கலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
கோவை பேரூர் தமிழ் கல்லூரியில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ரகுராமன் எழுதிய மறைந்திருக்கும் மர்மம் எனும் நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவும் 20,000க்கும் மேலான அப்பகுதி கிராம மக்கள் மன நிம்மதியின்றி இருந்ததாகவும் இன்றிலிருந்து மேலூர் கிராம மக்கள் நிம்மதியாக தூங்கலாம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஆக்ஷனை முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணை என்னுடைய கையில் இருக்கு. இன்றைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு 4,984 ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன், நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர்த்துக்கு மேலே ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போகலாம். அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம். திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒலிம்பிக் அகாடமிக்கு அமைச்சர் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள எலந்தப்பட்டி கிராமத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48.87 ஏக்கர் பரப்பளவில் உள்ளரங்கம், வெளியரங்கம், பயிற்சி மைதானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய ஒலிம்பிக் அகாடமி அமைய உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் அகாடமிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அகாடமி மையத்திற்கான அடிக்கல்லை நாட்டினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, அகாடமியின் பணிகள் 18 மாதத்தில் நிறைவடையும் எனவும் இங்கு எல்லாவிதமான விளையாட்டிற்கும் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் கூறினார். நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம், செகண்ட் ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு மொத்தம் 18 மாத காலத்துக்குள்ளாக இந்த வேலை முடித்து எல்லா இடத்துக்கும் எல்லா விளையாட்டு போட்டி வீரர்களும் கலந்து கொள்கிற அளவுக்கு இந்த இடம் தயாரிக்கப்பட்டுவிடும். கடலூரில் புதிய பேருந்து சேவையை அமைச்சர் CV கணேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விநாயக நந்தல் கிராமத்தில் இருந்து அடரி வழியாக கள்ளக்குறிச்சி வரை மகளிர் கட்டணமில்லா பயண பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேருந்து சேவையை தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி, செங்குட்டுவன், தொழிலாளர் உடல் உழைப்பு சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் சங்கர், திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மோகன், வேப்பூர் ஆய்வாளர் சசிகலா, போக்குவரத்து துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் கனரக லாரி மோதியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி நெடுஞ்சாலையில் கனிம வளம் ஏற்றி 16 வீல் கொண்ட கனரக லாரி வேகமாக சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி புலியூர்குறிச்சி சந்திப்பு அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த 2 கார்களில் மோதியதுடன் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த கணேஷ்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை அப்பகுதியினர் மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கடலூரில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் இருந்து நைனார்பாளையம் நோக்கி பேருந்து சென்றுள்ளது. இந்நிலையில் எஸ்புதூர் அருகே சாலையில் வளைவு பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் இளங்கோவன் பேருந்தின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் நடத்துனர் அசோக் குமார் மற்றும் பேருந்தில் இருந்த 2 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுபாக்கம் போலீசார் ஓட்டுநரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக டங்ஸ்டன் ஏலம்
ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சர் மிகப்பெரிய பிரகடனம் செய்துள்ளார் எனவும், இரும்பு என்பதை தாதுவில் இருந்து பிரித்து எடுத்து பயன்படுத்துகிற ஆற்றல் தமிழர்களுக்கு தான் இருந்துள்ளது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக டங்ஸ்டன் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது ஒரு முக்கியமான, தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய செய்தியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த டங்ஸ்டன், இந்த மதுரைக்கு பக்கத்தில் அல்லாரிப்பட்டியில் எடுக்க இருந்த அந்த ஏலத்தை கூட இன்றைக்கு ஒன்றிய அரசு ரத்து செய்திருக்கின்றது. தமிழக அரசினுடைய எதிர்ப்பின் காரணமாக அங்கிருந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டப்பேரவைகளை தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு அந்த அறிவிப்பும் வெளிவந்திருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருக்கிற பல்வேறு இந்த மாதிரி மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கனிமங்களை ஏலம் விடுகின்ற அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் என்னதான் ஏலம் விட்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது நடைமுறைப்படுத்தப்படாது, கூடாது என்று சொன்னது ரெண்டு பெரிய வெற்றி. ஒன்று மக்களுக்கு, இன்னொன்று குறிப்பாக மதுரை வாழ் மக்களுக்கு, இன்னொன்று குறிப்பாக உலகமெங்கிலும் வாழ்கிற தமிழர்கள். நம்முடைய வரலாற்றின் மிக முக்கியமான நாடு. அதிமுகவை விட பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை புறநகர் தெற்கு, மாநகர், புறநகர் வடக்கு மாவட்டங்கள் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய SP வேலுமணி, தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியை அகற்றவும், அதிமுக ஆட்சியை பிடிக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதி சுற்றுப்பயணத்தை கோவையில் இருந்து தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவை விட பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை எனவும் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் மறைத்து வைத்திருந்த கத்தையால் நண்பரை வெட்டி தப்பியோடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொளத்தூர் தொகுதி பெரவள்ளூர் 4 வழி சாலையில் அமைந்துள்ள சந்தோஷ் மது கடை அருகே இரு நண்பர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் செல்வம் என்பவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நண்பரான விமல் கழுத்தை வெட்ட முற்பட்டுள்ளார். அப்போது விமலின் கைகளில் உள்ள 4 விரல்கள் வெட்டப்பட்டதும் செல்வம் என்பவர் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இரத்த காயமடைந்த விமல் என்பவரை ஆட்டோவில் ஏற்றி அருகே உள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய செல்வம் என்பவரை தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே நவமலை வனப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை 10 அடி பள்ளத்தாக்கில் காரை கவிழ்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆழியார் அணை, கவியருவி மற்றும் நவமலை வனப்பகுதி சாலையில் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை சுற்றி வருகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த நவமலை பகுதியில் மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான அலுவலக பணிகளை மேற்கொண்டுவிட்டு 2 நபர்களுடன் அப்பர் ஆழியார் செல்வதற்காக ஆதாளியம்மன் கோயில் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசையில் ஒற்றை காட்டு யானை அதிவேகமாக வந்து பொலிரோ காரை தாக்கி தள்ளிவிட்டதில் கார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கல் அருகே இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் சிறுவன் உட்பட 2 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் எல்லைக்குட்பட்ட புன்னம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி நாகராஜ் என்பவர் தனது நிலத்தில் பயிர் நடவு செய்து விவசாயம் செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் வயல்வெளியை பார்வையிட சென்றபோது தனது 2 சக்கர வாகனத்தை சாலையின் அருகே நிறுத்திவிட்டு சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது 2 சக்கர வாகனம் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து நாகராஜ் வெங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 2 சக்கர வாகனத்தை திருடி சென்ற அழிஞ்சிவாக்கம் கிராமத்தை சேர்ந்த விஸ்வா மற்றும் 16 வயதுடைய சிறுவன் ஆகிய 2வரையும் காவல்துறையினர் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர்.
வந்தவாசியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த வெளி மாநிலத்தவரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சீதாராம நாயுடு தெருவில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜக்மால் சிங் என்பவர் பல்பொருள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் வைத்து பெட்டி கடைகளுக்கு விற்பனை செய்து வருவதாக வந்தவாசி டிஎஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் விநாயகமூர்த்தி, ராஜி, முருகன் உள்ளிட்டோர் கடையில் சோதனை நடத்தினர். அப்போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் ஜக்மால் சிங்கை கைது செய்தனர். விருதாச்சலம் அருகே அங்கன்வாடி கட்டிடத்தை இடிக்க வந்த வாகனத்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள சாத்துக்குடல் கீழ்பாதி கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி குழந்தைகளுக்காக கட்டிக் கொடுத்த அங்கன்வாடி மையம் அமைந்துள்ளது. இந்த மையம் நீர்நிலை புறம்போக்கு என்று கூறி போலி ஆவணங்கள் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அங்கன்வாடி மையத்தை இடிப்பதற்கு உத்தரவு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் அரசு கட்டிடத்தை இடிக்க வருவதை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதி உள்ளல் தலைமையில் சாத்துக்குடல் ஊர் பொதுமக்கள் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொண்டு கட்டிடம் இடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அங்கன்வாடி கட்டிடத்தை இடிப்பதற்கு வந்த ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 156 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு இடங்கள் மீட்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் வெளி மாநிலங்களில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அடிவாரம், கிரிவீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளால் நெரிசல் அதிகமானதால் பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இதனால் நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவீதி பகுதியில் வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டதோடு மீனாட்சி அம்மன் கோயில் பகுதி, பாளையம் பகுதி, வேணுகோபால் பெருமாள் கோவில் பகுதி, ஐயம்புள்ளி ரோடு பகுதி என 300க்கும் மேற்பட்ட இடங்களில் கோயிலுக்கு சொந்தமான 156 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு இடங்கள் அகற்றப்பட்டது. இப்பகுதியில் பக்தர்கள் காத்திருப்பு அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, வாகனம் நிறுத்தும் இடங்கள், அபிஷேக, பஞ்சாமிர்தம் விற்பனை நிலையங்கள், குடிநீர் வசதி, பேட்டரி கார் வசதி உள்ளிட்ட பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகத்தால் அவ்விடங்களில் அமைக்கப்பட்டது. இதனால் பல ஆண்டு கால ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் பக்தர்கள் சிரமமின்றி செல்வதோடு இடையூறுகளை அகற்றி வசதி செய்து கொடுத்த தேவஸ்தான நிர்வாகத்திற்கு பக்தர்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை தீபமலையின் மீது ஏற்பட்ட மண் சரிவில் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்த 40 டன் எடை கொண்ட பாறையை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட வஉசி நகர் 11வது தெருவில் கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயல் காரணமாக மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு 40 டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் உருண்டு விழுந்ததால் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டில் இருந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் 40 டன் எடை கொண்ட பாறையை உடைத்து அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியை சேர்ந்த வல்லுநர் குழுவினர் தீபமலைக்கு வருகை தந்து 40 டன் எடை கொண்ட ராட்சத பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பாறையில் சுமார் 5 அடி ஆழத்திற்கு 200க்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டு ராக் கிராக் என்னும் மருந்தை பயன்படுத்தி பாறையை சிதறடிக்க உள்ளனர். இந்நிலையில் குடியிருப்புகள் அதிகம் சூழ்ந்த பகுதி என்பதால் சிதறடிக்கப்படும் பாறைகள் குடியிருப்புக்குள் செல்லாதவாறு மலையின் மீது தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி அருகே 100 நாள் வேலை நிறுத்தப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இலுப்பக்குடி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 100 நாள் வேலைக்காக சென்றுள்ளனர். அப்போது காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு இலுப்பக்குடி கிராமத்தை மாநகராட்சியில் இணைத்துள்ளதால் 100 நாள் வேலை நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தருமபுரியில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது.
தருமபுரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பங்கேற்ற இந்த பேரணி இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன், ஆய்வாளர் தரணீதர், வட்டார போக்குவரத்து அலுவலக பணியாளர்கள், தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் பலரும் பங்கேற்று சிறப்பித்தனர். ஓமலூரில் உயர் கோபுர மின்விளக்கு அமைத்தும் மின்விளக்கு எரியாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால சுரங்கப்பாதையிலும் ரவுண்டானா பகுதியிலும் தேவையான மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கும் பணிகள் தொடங்கி நிறைவு பெற்றது. இந்நிலையில் மின்விளக்கு அமைத்தும் கடந்த 4 மாதங்களாக தொடர் இருளில் மூழ்கிய இப்பகுதியை இரவு 7 மணிக்கு மேல் கடக்க பெண்களும் குழந்தைகளும் அச்சப்படுகின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருட்டினால் பெரும் விபத்து ஏற்படும் முன் இப்பகுதியில் அமைந்துள்ள மின்விளக்கை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நம் அரசியல் சட்டம் உலக நாடுகளை வியக்க வைக்கிறது என பாஜக தேசிய செயலாளர் தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட கௌரவ இயக்கம் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயலாளர் அனில் ஆண்டனி பேசுகையில், நம் நாட்டின் அரசியல் சாசனமும் அரசியல் சட்டமும் நெகிழும் தன்மையை கொண்டது என்றும் ஏழை அடித்தட்டு மக்களுக்கு உரிமையை முழுமையாக வழங்குகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி தலைமையிலான மத்திய அரசு முத்தலாக் முறையை நாடு முழுக்க அமல்படுத்தியதால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள முஸ்லிம் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநில துணைத் தலைவர் துரைசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி சுவற்றில் வாக்களிக்கும் அவசியம் குறித்து ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனை சுவற்றில் ஓவியம் வரையும் போட்டி கல்லூரி மாணவ மாணவியர்களிடையே நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அனைத்து மதத்தினருக்கும் வாக்கு சம உரிமை என்றும், உங்கள் ஓட்டு உங்கள் குரல் என்று நீதி தேவதை படம் வரைந்தும் பல்வேறு வண்ணங்களில் ஓவியம் வரைந்து ஒரு விரல் புரட்சி ஏற்படுத்தி அசத்தினர். இதில் சிறந்த ஓவியத்தை தேர்ந்தெடுத்து 25ஆம் தேதி நடைபெறும் தேசிய வாக்காளர் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்ருட்டியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட தலைவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் தினகரன், மாவட்ட இணை செயலாளர் கோடீஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டிய கிராம உதவியாளர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே மர்மமான முறையில் பசுமாடு உயிரிழந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரம் கிராமத்தில் அரசு சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் தற்போது கரும்பு அரைவை பணிகள் தொடங்கியதன் காரணமாக ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரானது அருகில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் கிணறுகளில் தேங்கி வருவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள விவசாயி கோவிந்தசாமி என்பவர் வளர்த்து வந்த 4 மாடுகளில் ஒரு மாடு அங்கு தேங்கியுள்ள சாக்கடை கலந்த தண்ணீரை குடித்ததால் இறந்ததாக கூறப்படுகின்றது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர், காவல்துறையினர் மற்றும் ஆலை நிர்வாகத்தினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் நாடார் மகாஜன சங்க குழு கூட்டம் சங்க தலைவர் குருசாமி தலைமையில் நடைபெற்றது.
மதுரை நாகமலை புதுக்கோட்டை தனியார் கல்லூரியில் நாடார் மகாஜன சங்கம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நாடார் மகாஜன சங்கம் தலைவர் குருசாமி வெள்ளையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்ட தேரிக்காடுகளை பாதுகாப்பது குறித்து தமிழக அரசை வலியுறுத்துவது, நாடார் மகாஜன சங்கம் மற்றும் சார்பு நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 76வது குடியரசு தின விழா. மைகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைப்பு. 76வது குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்தடைந்தார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபான்டோ. வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் உற்சாக வரவேற்பு. சென்னையில் வரும் பிப்ரவரி மாதம் ஏடிபி டென்னிஸ் போட்டி. தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடிக்கான காசோலை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து. இனிப்புகள் வழங்கி ஆடிப்பாடி மகிழ்ந்த கிராம மக்கள். குடியரசு தினத்தையொட்டி நாளையும் ஜனவரி 26ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மியான்மரில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.